இனிய மாலை வணக்கம். நமது எம்இசி இணையதளத்தில் டிசி வழங்குவதில் ஒரு புதிய அப்டேட். 5ஆம் வகுப்பு மட்டும் டிசி வழங்கும் நிலை முடித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் அந்த பள்ளிக்கு மற்ற வகுப்புகளுக்கும் டிசி வழங்கக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது எப்படி மற்ற கிளாஸ்க்கெலாம் டிசி தரது, அதுக்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை பண்ணிக்கோங்க. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் தங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோமில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேஷ்போர்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்டோட டிசி. எப்போவுமே டிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் விவரங்களை நம்ம என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த விவரங்களை சரி செய்துக்கணும். அதன் பிறகு டிசி டீட்டெயில்ஸ் வாங்க. டிசி டீட்டெயில்ஸில் கரண்ட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா, இதில் நமக்கு கிளாஸஸ் பார்த்திங்கன்னா எல்லா கிளாஸஸும் இப்போ அவைலபிள். இதுக்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 4th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, 3rd ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஸ்கூல்ஸ்னால் இதுக்கான வகுப்புகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. மிடில் ஸ்கூல்ஸ்னால் 8 வகுப்புகளுக்கும் அதில் டிசி வாங்கி வேறு பள்ளிக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கும் நம்ம எளிமையாக டிசி வழங்குறதுக்கான வாய்ப்பு. இப்போ நான் 4ஆம் வகுப்பு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இந்த 5ஆம் வகுப்புக்கு செய்யக்கூடிய அதே தான் சப்மிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். இது கொடுத்த உடனே நமக்கு அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் விவரங்கள் அனைத்தும் இங்கே வந்துடும். இதில் நம்ம டிசி கொடுத்து காமன் பூல் அனுப்பும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி டெர்மினல் கிளாஸ் அப்படின்றது 5ஆம் வகுப்புக்கு மட்டும் கொடுக்கணும். மீதி கிளாஸஸ் 1, 2, 3, 4 அந்த உயர் வகுப்பை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா வகுப்புக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, ரெக்வெஸ்டட் பை பேரண்ட் அப்படின்ற ரீசனை கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டெர்மினல் கிளாஸ் அப்படின்றத கொடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் பை பேரண்ட். சரிங்களா? ரைட். இதுக்கு நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இவங்களுக்கான விவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், பூர்த்தி செய்கிறோம். இவங்களுக்கான விவரத்தை நான் என்ன பண்ணுறேன், பூர்த்தி செய்கிறேன். செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். சரிங்களா? கொடுத்தாச்சு. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. இந்த மெடிக்கல் கேம்போட டேட் நமக்கு ஏப்ரல் மாதம் 24th கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், செட் பண்ணிக்கோங்க. உங்கள் பள்ளியில் என்ன தேதியில் இதை கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரமோட்டட் டு நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னும் பொழுது நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ரெஃபர் மார்க் ஷீட் ஒன்று. இப்போ 4ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வெளியே போகிறவங்களுக்கு, இவங்க முடிச்சுட்டு வெளியே போனாங்கன்னா எஸ்ன்றதை கொடுக்கலாம். இப்போ இடையிலே அவங்க போனாங்க அப்படின்னு சொன்னால் நோன்றதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதனால் ரெஃபர் மார்க் ஷீட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தலாம். இவங்க ப்ரமோஷன், அதாவது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு இந்த அகாடமிக் இயர் முடிச்சுட்டு வெளியே போகிறதுனால நம்ம இந்த எஸ்ன்றதை நம்ம இதில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இன்பிட்வீனில் இப்போ ஒரு ஜூலை மந்த்து ஆகஸ்ட்டில் போகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்கண்டினியூட் அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? ரைட். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட் ப்ரமோட்டட் டு நெக்ஸ்ட் கிளாஸ், அடுத்த வகுப்புக்கு இவங்க பயிற்சியாக்குறாங்களா அப்படின்னும் பொழுது நம்ம எஸ்ன்றதை பயன்படுத்தணும். இன்பிட்வீன் ஒரு கிளாஸு ஒரு டேர்ம் முடிக்கிறதுக்குள்ளாவே இவங்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது நம்ம அதில் டிஸ்கண்டினியூட் அப்படின்றத நம்ம இதில் குறிப்பிடணும். சரிங்களா? ரைட். ரைட். இல்லைனா ரெஃபர் மார்க் ஷீட்ன்றதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கிறாங்க. இப்போ 3rd ஸ்டாண்டர்டில் கொடுக்கும்பொழுது இவங்களுடைய மீடியம் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். அதன் பிறகு இவங்களுடைய ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ன்றதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த பையன் ஸ்கூலில் அட்டன் பண்ண டேட்டு 13th May. சரிங்களா? கொடுத்தாச்சு. இந்த டைமில் நமக்கு இது
சரிங்களா. இன் பிட்வீனில் வரும்பொழுது அவங்க லாஸ்ட்டாக வந்த அட்டண்டன்ஸில் லாஸ்ட்டாக வந்த ஒர்க்கிங் டேவை பார்த்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டிசி அப்ளிகேஷன் டேட், இன்றைக்கி டேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இஷ்யூ டேட்டு மண்டே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா. ஆஃப்டர் கூட நம்ம இஷ்யூ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயிலை சேவ் பண்ணிடுறேன். இது டீட்டெயிலை சேவ் பண்ணால் தான் நமக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த டீட்டெயிலை சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் இந்த அம்புக்குறியை பயன்படுத்துகிறோம். இந்த அம்புக்குறியை பயன்படுத்தும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு 5-6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 5 ஆப்ஷன்ஸையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லாங் ஆப்சென்ட்னா நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பை பேரண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா. ரைட். ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பை பேரண்ட். சரிங்களா. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் யாருன்னா இறந்துருந்தாங்கன்னா அதனால் பேர் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது எக்ஸ்பயர்டு அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துட்டாங்கன்னும் பொழுது இதை பயன்படுத்தணும். ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பை பேரண்ட்னும் பொழுது என் பையனை நான் வேறு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன் சார், இல்லை நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டுன்றதை கண்டிப்பாக நான் திரும்ப இன்சிஸ் பண்ணுறதுக்கான காரணம் தான். இவங்களுக்கும் டெர்மினல் கிளாஸ்னு கொடுக்கக்கூடாதுங்க. சரிங்களா. ஓகே. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்னு கொடுத்து சேவ் பண்ணோம்னா அவங்க என்ன ஆகுவாங்க, பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் போயிடுவாங்க. ஓகேங்களா. ரைட். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் அவங்களுடைய விவரங்களை எடுத்து செக் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்ட் ஸ்டூடெண்ட்லேயும் எந்தெந்த கிளாஸஸ்ன்ற 5 வகுப்பும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்துட்டு அவங்களுக்கு டிசி ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே வழிமுறைகள் 5ஆம்லேருந்து 4ஆம் வகுப்புக்கு 5ஆம் அந்த டெர்மினல் கிளாஸஸ் தவிர மற்ற கிளாஸஸ்க்கெலாம் நம்ம டிசி கொடுக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் பை பேரண்ட்ன்றதை நம்ம கவனப்படுத்திக்கணும். சரிங்களா. ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. மேலும் பல பயனுள்ள தகவலுக்கு நம்முடைய ஐசிடி எஜுகேஷன் டூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.